ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடுப்பு இல்லாமல் குழிப்பணியாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் அவளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு கப் அளவு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காவை நான் தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அவளை ஒரு 1.5 கப் அளவு எனக்கு கரெக்டாக இருந்தது. 1.5 கப்பு தண்ணிக்கு 1.5 கப் அளவு அவல் கரெக்டாக இருந்தது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது டைட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம குழிப்பணியார கல்லில் எல்லா குழியிலையும் நெய் ஊற்றிட்டு இந்த மாவை பணியாரக்கல்லில் செட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான அடுப்பில்லாத பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.